இந்த ஆண்டில் தேவன் நம் நடுவில் இருந்து அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கார். வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கார். ரட்சிப்பை பாதுகாக்கும்படியாக உதவி செய்கிற தேவனாயிருக்கார். நம்மேலே அவர் மகிழ்ச்சியாக இருக்கார். அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக நம்மேல் கலிகூர்ந்து மகிழ்வாண்டு இந்த ஆண்டு தேவன் நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். இந்த நாளிலே பிரியமானவர்களே, கர்த்தர் அதிசயங்களை செய்கிறோன்னு சொல்லி சங்கீதம் 72 கடைசி பகுதி பார்க்குற போது, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தராகி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. நாம் பைபிள் எடுத்துக்கொண்டு பார்க்குற போது ஆரம்பத்திலிருந்து முடிவர்களும் தேவன் நமக்காக அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவன் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. என்ன அதிசயம் சொல்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு நல்ல கைகளை கொடுத்துருக்கிறார், கண்களை கொடுத்துருக்கிறார், காதுகளை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் யாரால் செயல்படுது? தேவனால் செயல்படுது. போன வாரத்தில் பாக்கியம் மூலியமாக அதை நல்ல கருத்தாக தேவன் வெளிப்படுத்தினார். பாருங்கள், ஒவ்வொரு அவயங்களையும் தேவன் என்ன பண்ணியிருக்காரு? அதிசயமாய் பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா. அதை நான் வசனம் சொல்லி நாம் இம்மட்டும் நிர்மலமாகாதபடிக்கு இருப்பது அவருடைய சுத்த கிருபை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல தான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒவ்வொரு வினாடியும் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு எவ்வளவு குறுக்கிட்டாலும் தேவனை உறுதியாய் பின்பற்றி வருகிற தேவனாய் கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழுகிற நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்படுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் தேவன் எப்படியெல்லாம் அதிசயங்கள் செய்தார் என்று நாம் யாத்திராகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் தாவீதுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் செய்கிறதை பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். அடுத்தபடியாக பாருங்கள், 77வது சங்கீதம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 77:14. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், யார் அதிசயங்கள் செய்கிறவரா? தேவனே ஜனங்களுக்குள்ள அதிசயங்களை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு வார்த்தை வாசிங்க. அவர் என்ன செய்கிறார்? வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட மனுஷனுக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள மாம்சம் யாருக்கும் தேவனாக கர்த்தர் என்ன செய்வார் அப்புறம் பார்க்க போடலாங்க. இப்போ இந்த சங்கீதம் 77:14 போடுங்க. ஹல்லேலூயா. பின்னர் நம்முடைய வாழ்க்கையில் ஜனங்கள் மத்தியில் என்ன செய்கிறாராம்? அதிசயங்களை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்து புறப்பட்டு வருகிற முன்னாடி என்ன செஞ்சார்? அநேக அதிசயங்களை காணப்பட்டதை பார்க்குறோம். ஜனங்கள் எகிப்து ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணுச்சு? இடையில் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார். அங்கே அதிசயங்களை காணப்படுங்கள் என்று பார்க்குறோம். பிரியமானவர்களே, தேவன் அதிசயங்களை செய்கிறார் என்று பார்த்தோம். இதில் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. அல்லேலூயா. வேறு ஒருவராலும் இந்த உலகத்தில் அதிசயங்களை காண பண்ண முடியாது, உதவி செய்ய முடியாது. அவர் ஒருவரே தேவனாக இருக்கிறார். அவரே வழியும் சத்தியும் ஜீவனுமாக இருக்கேன்னு சொல்லியிருக்கிறது பார்க்குறோம். நானும் ஒரு வழியும் சொல்ல, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கேன்னு சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிற தேவன் அவராக இருக்கிறார். ஜனங்களுக்குள்ளே அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவன், அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிரதானெலாம் நம்ம கிறிஸ்டின் பிறப்பு நாளில் பார்க்குறோம். ஆக ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்குள்ள என்ன செய்கிறார்? வல்லமை விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அவருடைய செயல்களை, மகத்துவங்களை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இன்னுமாக பார்க்குற போது எபிரேயர் நிருபம் 32ஆம் அதிகாரம் 27வது வசனம் அவர் பார்க்குறோம். அவர் இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தேவனாய் கர்த்தர் புதிய ஏற்பாட்டு மட்டுமல்ல, அவர் இதோ நான் மாம்சமான யாவர் மேலும் தேவனாய கர்த்தர் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, அவர் நமக்கு சகலத்தையும் படைத்தவர், சர்வவல்லமுள்ள தேவன். ஒரு இனத்தாருக்கு மட்டுமல்ல, இப்போது யாவருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை உண்மையாய் தேடி வந்த யாவருக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இராது. அவர் அதிசயங்களை செய்கிறவர், ஆலோசனை கொடுக்கிறவர், இப்படி நடப்பா என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிற தேவன், காரியங்களை வாய்க்கு செய்கிற தேவன் அவரே, எல்லாம் செயலாற்றுகிற அவரே. ஹல்லேலூயா. அவரால் இன்றி நம்மளால் ஒன்றும்
செய்ய முடியாது. ஹல்லேலூயா. முதலாவது நம்மை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிற போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை காண பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி அடை விடுகிற தேவன் அல்லவே அல்ல. அவர் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செயல்படும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாது? தோல்வி உண்டாகும், நமக்கு ஜெயம் மாறி போகும். ஆனால் தேவனை சார்ந்தவர்களுக்கு ஒருபோதும் தோல்விக்கு இடமே அல்ல. ஆகவே தோல்வி வர மாதிரி காணப்படலாம், ஆனாலும் கடைசி நேரத்தில் தேவன் அதிசயமான காரியத்தை செய்யக்கூடிய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கடந்த ஆண்டுகளே எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கலாம், துன்பப்பட்டிருக்கலாம். இந்த ஆண்டில் தேவன் நம் நடுவில் இருந்து தீங்கை காணாதிருப்பாய் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தீங்கு உன்னை அணுகாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்விதமாக இந்த ஆண்டில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து சபையிலே அதிசயங்களை காணப்பண்ணி இன்றைக்கி பாடல் பாடுவது போல நம்ம சபையில் என்ன பண்ணணும்? எழுப்புதல் ஊற்றப்பட வேண்டும், அதிசயங்களை காணப்பட வேண்டும். புதிய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் அதிசயங்களை காணப்பட்டு சபையிலே அக்னியாய் ஊற்றப்பட வேண்டும் என்று பாடினோம். அதுபோல் இந்த ஆண்டில் நடைபெறத்தான் கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அது பிரிமான யோபு அதுமா சொல்கிறார். 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிற போது, யோபு போடுப்பா, ஆராய முடியாத பெரிய காரியங்களை செய்து முடித்த அதிசயங்களை செய்கிறவர் என்று பார்க்குறோம். எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே எண்ணி பார்த்துருக்கவே முடியாது. நம்ம இதெல்லாம் நினச்சி பார்த்துருக்கோம், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு அதிசயம் நடந்ததேன்னு சொல்லி நாம் கண்டிருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆராய முடியாத பெரிய அதிசயங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. காரியங்கள் அதிசயங்கள் எல்லாவற்றையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நாம் கடந்த நாளில் எல்லாம் இழந்து போயிருக்கலாம். இந்த ஆண்டில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை அதிசயத்தையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதே யோபு 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குற போது 9-10 வசனங்களை பார்ப்போம். அதிலே அர்த்தம் சொல்கிறார், ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அப்புறம் எடுத்து சொல்கிறார் பாருங்கள், தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கியவர்களை ரட்சித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தாழ்த்துகிறவர்களை என்ன செய்கிறாராம்? உயர்த்தி வைக்கிறேன்னு சொல்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறேன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தாழ்மைப்படுகளுக்கு நம்முடைய தேவன் செய்கிறார், உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மை கீழாக்காமல் மேலாக்குவேன், வாழாக்காமல் தலையாக்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை குறுகி போகிற தேவன் விடுவதல்ல, அவர் நம்ம வாழ்க்கையில் பெருக்கத்தை கட்டளிடுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தாழ்ந்தவர்களை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் துன்பப்படுகிற போது துயரப்படுகிற போது நீ எப்படியோ அமிழ்ந்து போன் விடுகிற தேவன் அல்ல, அவர் நம்மளை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம பிள்ளைகள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள்னால நாம் ஆஸ்வதிக்கப்பட முடியாது தவிக்கிறோம், நாம் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத போது இந்த உயர்வெல்லாம் காண முடியாது இருக்கும் சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியத்தை பார்க்குற போது நாம் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. என்ன அடிமைத்தனம்? நாம் ஒரு காலத்தில் ஆண்டவர் அறியாத போது உலகத்துக்கு அடிமையாக இருந்தோம், பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன அடிமைத்தனம் இருக்கிறதா என்று நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அடிமைத்தனம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை ஆண்டு அடிமையாக இருந்தாங்க? 400 ஆண்டு அங்கே எகிப்தில் அடிமைப்பட்டு இருந்தார்கள். யோசேப்பு அங்கே தேசத்தில் இருக்கும் மட்டும் என்ன இல்லை, அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. யோசேப்பு மரித்து, அந்த பார்வோனும் மரித்து, யோசேப்பு அறியாத ஒரு பார்வோன் எழும்பின போது அவங்களை துன்பப்படுத்தினான் என்று பார்க்குறோம், துயரப்படுத்தினான் என்று பார்த்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் என்ன செஞ்சார்? அவங்களை கூக்குரலை கேட்டு விடுதலை கொடுத்து அழைத்து வந்தார், அதிசயமாய் நடத்தி வந்தார். 10 வாதையினாலே என்ன செஞ்சார்? விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார். செங்கடலை பிளந்து கொண்டு வந்தார். ஆனால் இடையில என்ன செஞ்சாங்க? அந்த அடிமைத்தனத்தை வெட்டியே திரும்பி பார்த்தாங்க. என்ன சொன்னாங்க? எங்கள் எகிப்தில் இருந்து நாங்கள் நல்லா இருப்போம், அங்கெல்லாம் காய்கறி நல்லா கிடைச்சிது, குமுட்டி கிடைச்சிது எல்லாம் சொல்லி என்ன செய்ய பழைய வாழ்க்கைக்கே கடந்து போகிறதை பார்க்குறோம். பிரியமானவர்களே, நாம் இந்த ஆண்டில் நாம் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்து நம்மளை விடுவித்த ஆண்டவரை நாம் சார்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது இன்னும் பழைய வாழ்க்கைகளாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமா? ஏதோ ஒரு வகையில் சத்துரு நம்மளை என்ன செய்யலாம், விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கிற நாட்களிலே நாம் இதெல்லாம்
விட்டு விட வேண்டும். கோபம் இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது, நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்ககிட்ட நான் பழக மாட்டேன் சொல்லி நாம் எத்தனையோ பொறாமை கொள்கிறோம், மேட்டிமை கொள்கிறோம். அந்த காரியம் ஒன்று இருந்தாலும் அது ஒரு என்ன சொல்கிறது வசனம், ஒரு செத்தை என்ன பண்ணுமா, ஒரு பாட்டலுக்கு பரிமளத்தை பூராமையும் சேதப்படுத்தும், நாற்றம் அடிக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் அடிமைத்தனத்திற்கு நாம் வெளியே வர வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் வாசிக்கிறோம் மீகா ரீகேஸ் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களே காண பண்ணுவேன்னு சொல்கிறார். அவங்க எகிப்து தேசத்திலிருந்து வெளிவந்த போது அவங்களுக்கு அதிசயமாக ஆண்டவர் காரியங்களை செய்தார். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, மறந்து போன போல நாம என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. அங்கே என்ன அதிசயங்களை செஞ்சார், சாப்பாட்டுக்கே இல்லைன்னு கவலைப்பட்டாங்க, கலங்கினாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், வானத்தின் மன்னாவை தோதலுடைய அப்பத்தை கொடுத்து அவங்களை போஷித்தார் என்று பார்க்குறோம். தண்ணி இல்லைன்னு கலங்கினாங்க, தண்ணி ஆண்டவர் சொன்னார். 6 லட்சம் மக்களுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு குடும்பத்துக்கு தண்ணின்னா அலையிறோம், அநேக இடங்களில் தவிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அத்தனை ஜனங்களுக்கு என்ன செஞ்சார், தண்ணீரை கொடுத்தார், அதிசயங்களை செய்தார். ஆகவே காண பண்ணின தேவனை நாம் விட்டுவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் சோர்வு வருகிற போது, பிரச்சனை வருகிற போது பழைய அதிசயங்கள் செய்து நினைந்து நாம் என்ன பண்ணணும், ஆண்டவர் சார்ந்து கொள்ள வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். அன்றைக்கு செய்த தேவன் இன்றைக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, எகிப்து தேசத்தில் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத காலங்களில் இருந்தது போல நடந்தது போல இன்றைக்கு நடக்காத அவர் சமூகத்தில் கடந்து வருகிற போது நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை காண பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அடையாளங்களை அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இதுவே வழி, இதில் நடந்து நம்மளை பொதித்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் அடிமைத்தனத்துக்காக சிந்திக்காதபடி, நம்முடைய பாவ எண்ணங்களுக்கு இடங்கூடாதபடிக்கு, மாமிச சிந்தைக்கு இடங்கூடாதபடிக்கு, ஆவியின் சிந்தையே ஜீவனும் சமாதானம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆவியின்படி நடக்கிறதுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஆவி சிந்தையோடு ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும். அடுத்தபடி மீகா 7:8வது வசனத்தை வாசிக்கிற போது அவர் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கிறாராம், நமக்கு சத்துரு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நீ விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கு வசனம் சொல்லுகிறது, சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு என்ன செய்ய, ஆகாரம் கொடு, அவன் விழுந்தா நீ சந்தோஷப்படாத, அவனுக்காக ஆண்டவர் உன்னை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் விழுந்தாலும் எழுந்திருக்க செய்கிற தேவன். ஆகவே நம்ம இருளில் உட்கார்ந்தாலும் நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வெளிச்சமாக இருக்கார். அதான் தாய் சொல்கிற, மரணில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாவுக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருள் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா, வெளிச்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்கிற போது ஒன்று பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, நாம் பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை, திகைய வேண்டியதில்லை. நம்மோடு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இருக்கார், நம் நடுவில் இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் ஒரு ஓரமாக இருக்கிறவர் அல்ல. எல்லாம் பைபிளில் வாசிக்கிற போது எல்லாம் நடுவிலே தான் இருக்கேன்னு சொல்லி இருக்கிறது பார்க்குறோம். அதை உலகத்தில் இருப்பனும் உள்ளத்தில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுகிறார். நம் உள்ளத்தில் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய இருக்கிற பெரியவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, உலக சூழ்நிலை பற்றி நாம் கலங்கக்கூடாது, திகையக்கூடாது. ஆகவே கர்த்தரை நாம் சார்ந்து கொண்டு வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கடந்த 7ஆம் தேதி அமெரிக்கா தேசத்தில் நாம் பார்க்குறோம். 5ஆம் தேதி அங்கே ஒரு நடிகருக்கான விருந்து உண்டாக்கப்பட்டது. அந்த விருந்தில் எப்போவுமே என்ன செய்வாங்களாம், இயேசு கிறிஸ்து தான் மேன்மைப்படுத்துவாங்களாம். அந்த நாட்களில் என்ன செஞ்சாங்களாம், ஒரே ஒரு சகோதரர் மட்டும்தான் இயேசுவை பற்றி சொன்னாங்களாம். அநேகர் என்ன செஞ்சாங்களாம், கடவுளே இல்லை என்று சொல்லி அங்கே எல்லாம் புகழ்ந்தாங்களாம். 7ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பிரியமானவர்களே, அவ்வளோ அந்த அமெரிக்காவிலே அந்த தேசத்தில் அந்த ஒரு இடம் மட்டும் நல்ல செல்வந்தர் இழந்த ஒரு இடமாம். அந்த இடத்தை அநேகர் போட்டி போட்டு வாங்கி வீடு கட்டுவாங்களாம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவர்களை ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பும் போது அங்கே தேவ ஒரு தீர்ப்பை கொடுத்ததை பார்க்குறோம். அது பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை நாம் ஏற்றுக்கொண்ட நாட்களிலிருந்து எப்படி துதித்தோமோ, ஆராதித்தோமோ, தொழுது கொண்டோமோ அதே போல் இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழ்கிற போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, அங்கே 12,000 வீடுகளுக்கு மேலே என்னாச்சு, எரிந்து சாம்பலானது பார்க்குறோம். எல்லாரும் சொகுசாக வாழ்ந்தவர்களுக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்களாக தவிக்கிறதை பார்க்குறோம். அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும், ஜெபிக்கக்கூடியதாய் காணப்பட வேண்டும். அது பிரியமானவர்களே, 40,000 ஏக்கருக்கு மேலாக
எல்லாம் எரிந்து போன என்று சொல்லி பார்க்குறோம். அவன் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை முதலிடமாக வைத்து கொண்டு இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒருபோதும் நம்மளை கைவிட தேவன் அல்லவே அல்ல. நம்மளை கலங்க விடுகிற தேவனே அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிச்சமாய் இருக்கிறார், அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார், அவர் நமக்கு கோட்டையாய் இருக்கிறார். ஆகவே நாம் காண்கிற எல்லாவற்றையும் நாம் பார்த்து நாம் சும்மா இருக்கிறார்கள் செபிக்குடியலாய் காணப்பட வேண்டும். சவுதி அரேபியாவில் பார்க்குற போது அது வனாந்தரமான பகுதி, அங்கே என்ன பெய்யாது, மழையே பெய்யாது. அவங்க அப்பப்போ அந்த கெமிக்கல் பவுடரெல்லாம் கொண்டு போய் மேலே விமானத்தை மூலமாக விட்டு சில சமயத்துக்கு மழை பெய்யுமா. அப்படிப்பட்ட இடத்துல என்னாச்சு, வெள்ளக்காடாய் மாறி போன்றே பார்க்குறோம். இதெல்லாம் எதற்கு காரணம், ஆண்டுடைய வரிக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே நாம் எப்பொழுதும் என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவனை நாம் என்ன செய்யக்கூடாது, தேடாமல் நம் மனமோ போக்கில் நடவாதபடிக்கு கர்த்தரை தேடக்கூடியலாய் காணப்பட வரும். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்த நாள், இன்றைக்கி சபையில் இருக்க வேண்டியதெல்லாம் இன்றைக்கி என்ன பண்ண முடியல, இருக்க முடியாது போகுது. அந்த எகிப்து அவங்களை விட மாட்டேங்குது, எகிப்தின் வேலையை அவங்களை விட மாட்டேங்குது. ஆகவே பிரியமானவர்களே, நம் கர்த்தரை தேடுவதில் உண்மையாக இருக்கிற போது கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருப்பார். அடுத்தபடியாக நாம் பார்க்குற போது ஏசாயா 52:11 பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே என்ன செய்யணும், எகிப்து காரியங்களை விட்டு புறப்படுங்கள், அவையிடம் விட்டு போங்கள், அஸ்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களே சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டவங்களை சுத்திகரியுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தேசத்தில் அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு திருச்சபையில் அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் கர்த்தருக்குள் முதலாவது புறப்பட வேண்டும். கர்த்தருக்குள்ளாக நாம் எகிப்து ஜனங்கள் எப்படி எகிப்திலிருந்து புறப்பட்டார்களோ அதுபோல நாம் மீண்டும் பழைய காரியங்களுக்கு போகாதபடிக்கு நாம் புறப்பட்டு கடந்து போய் அஸ்தங்களை தொடாதபடிக்கு கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிற, கர்த்தருடைய வேதத்தை சுமக்கிறலாகி நாம் நடுவிலிருந்து புறப்பட்டு நம்ம என்ன செய்யணும், சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இந்த பொல்லாத உலகத்தில் நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைக்கும் நாம் சுத்திகரிக்கப்பட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், அவனுக்கு தக்க பலன் என்னோடு கூட வரும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நாம் உலகத்தாரால் கரைபடாத பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷமாக நான் பார்க்குற போது கடலுக்குள்ளே என்ன செய்யுது, கடல் பூரா உப்பாக தான் இருக்குது. ஆனால் உப்புக்குள்ளே என்ன இருக்குது, என்னங்க இருக்குது, மீன்கள் இருக்கிறது. அந்த மீன் என்ன செய்யுது, அந்த உப்பை திங்கிறது இல்லை. ஆகவே பிரிமால அது எப்படி ஜீவனம் பாதுகாத்து கொள்வது போல வளர்றது போல நாமளும் இந்த உலகத்துக்குள்ளே நாம் இருக்கிறதாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவின் ரத்தத்தினால் நாம் சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கோம்னா, இந்த பூமியில் இருக்கும் மட்டும் அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், அவருக்காக நாம் எதையாவது ஒன்று செய்ய வேண்டும். அதான் பெர்க்மன் அழகாக பண்ணார், ஏதாவது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டுமே சொல்லி பாடுகிறதை பார்க்குறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் எதற்காக இருக்கணும்னா, அவருடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளலாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, நைட்டு படுக்க போகும்போது ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த இரவு வேலையில் நீங்கள் வரி இருக்குமானாலும் உங்களோடு நான் காணப்போனேன், குடும்பம் காணப்போனேன், எங்கள் திருச்சபையார் காணப்போனேன்னு சொல்லி நாம் படுக்க வேண்டும். காலையில் எழுந்தோன்னு நினச்சேனும் ஜெபிக்கிற போதே, ஆண்டவரே இந்த பகல் வேலையிலையும் உங்கள் வரி இருக்குமானாலும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி நாம் பரத்தோடு ஜெபிக்கணும், நம்ம சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் நம்ம எச்சரிக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் சுத்திகரித்து வாழ்க வேண்டும் என்று தேவன் எச்சரிக்கிறார். அடுத்தபடியாக ஏசாயா 52:2-3 வசனத்தை வாசிப்போம். நாம் என்ன செய்யணும், வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தூசிகளையும் உதறி தள்ளிவிட்டு எழுந்திருந்து, இஸ்லாம் விட்டு இருக்கிற சிறைப்பட்டு போன சியோன் குமார்த்தியே, உன் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தூசி இருக்கிறதோ, இந்த பூமியில் எத்தனையோ பேர் ஜனங்களோடு பழகிறோம், ஒவ்வொருத்தர் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, ஒருத்தர் பொறாமையான காரியங்கள் பேசுவாங்க, எத்தனையோ நம்ம தூசி வந்து பட்டுக்கிட்டே இருக்கும். ஆண்டவரே நான் இந்த காரியங்களுக்கு செவி கொடுக்கக்கூடாது. ஆண்டவரே தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே அதை வீண் சிந்தையே நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிற சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நாம் தேவையில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நுழையிற போது நாம் சிறைப்பட்டு போய்விடக்கூடாது, நம்ம கட்டுகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. நாம் அதை அவிழ்த்து விட்டு
விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்பட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? விற்கப்பட்டாங்க. நாம் ஒரு காலத்தில் சாத்தான் உங்கள் கையில் விற்கப்பட்டோம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் சமூகத்தில் பணமின்றி மீட்கப்பட்டவர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எந்த தூசிக்கு இடம் கொடுக்கக்கூடாது, எந்த அசுசிக்கு இடம் கொடுக்கக்கூடாது, எந்த கெட்ட சிந்தைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, கெட்ட வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் வாயில் பொறுப்போர் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. எபிரேயர் நிருபத்தில் பார்க்கும்போது உங்கள் வாயில் ஒரு கெட்ட வார்த்தையும் புறப்படக்கூடாதுன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி எச்சரிக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மீட்டுக் கொண்டதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர் கொடுத்த ரட்சிப்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுக்காக நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். இந்த பொல்லாத உலகத்திலிருந்து, பொல்லாத ஜனங்கள் மத்தியிலிருந்து நம்மை தேவன் பிரித்து எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே வாழ வேண்டும். விசேஷமாக பார்க்குற போது, உலகத்தில் பார்க்குற போது தாமரை செடி குளத்தில் இருந்தாலும் என்ன செய்யுது? தண்ணி என்ன மேலே ஊற்றினா என்ன செய்யாது? அது ஒட்டாது, ஓடிப்போம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா தீமைக்கான காரியங்களுக்கு இடம் கொடாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காத்துக்கொள்ளுகிற போது கர்த்தர் நம்மை அதிசயங்களை காண பண்ணக்கூடியவராக இருக்கிறார். இன்னும் பார்க்குற போது பிரியமான 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து அஸ்தமானதே தொடாதிருங்கள். ஹல்லேலூயா. அது ஏசாயால் பார்த்தது போலே இங்கேயும் பவுல் இப்படியாக திருச்சபைக்கு சொல்லுகிற போது நாம் என்ன செய்யணும்? அவர்கள் நடுவில் புறப்பட்டு பிரிந்து போய் அஸ்தமானதே தொடாது இருக்க வேண்டும். நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் எதிலும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பேன் என்று சர்வ வழிமுறை கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சாங்க இதெல்லாம் பரவாயில்லைங்க, செய்யலாமே, இதெல்லாம் என்ன தப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்கென்று செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி விருப்பத்துக்கு ஏற்றதா இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். நலமானதை பிடித்து கொள்ளுங்க, பொருளாங்காய் தோன்றுகிறதை விட்டு விலகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் உலகத்தார் நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதை விட்டு பிரிந்து அஸ்தமானை தொடாதபடிக்கு நாம் காத்து கொள்ள போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை எல்லா சூழ்நிலும் கயிற்று வேலை ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கோம், நம் தொழில் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கோம், நம் வருமானத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பார், நம்முடைய போக்கிலும் வரத்திலும் அவர் பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் அற்புதமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீ கண்ணீரோடு வாழ வேண்டிய வாழக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். உன்னை கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்கிறார். நான் உனக்கு போதுமானவராக இருக்கேன்னு சொல்கிறார். தாயை போல தேடுறேன்னு சொல்கிறார். தகப்பனை போல சுமக்கிற தேவன் அவர் அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நீ போகையிலும் வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பூமியில் இருக்கிற நாட்கள் வரையிலும் நாம் என்ன செய்கிறது? கலக்கம் வரும்போதெல்லாம் அவர் நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். துன்பம் வரும்போதெல்லாம் துயரத்தை துடைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் கண்டு காணாது போல போகிற தேவன் அல்ல. அதான் தாவீது சொல்கிறார், தாயும் தகப்பனும் உன்னை கைவிடலாம், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லுகிறார். யோசுவாவுக்கு சொல்கிறாரு, நான் மோசே கொடுத்தது போல நான் உன்னோடு இருப்ப மகனே, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லுகிறது. பிரியமா, இன்றைக்கு தேவன் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. அன்றைய நாட்டில் தேவன் அப்பப்பொழுது வந்து போய் கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் நம் உள்ளத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். என் நாமத்தால் எங்கே 2 பேர் 3 பேர் கொடிகளோ அவர் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். ஆகவே பிரியமானவர்களே, நமக்குள்ளாக தேவன் இருக்கிறார். ஆகவே நாம் எதை குறித்து கலங்க வேண்டியதில்லை. மனுஷர் என்ன நம்மளுக்கு சோதனை கொண்டு வரலாம், சத்துரு எத்தனையோ பிரச்சனையை கொண்டு வரலாம், எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை காண பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அநேக காரியங்களில் நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் நம் வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை செய்வார். சத்துரு வெக்கப்பட்டு போக செய்கிற தேவனாக இருக்கிறார். சத்துரு தலைகுனி செய்கிற தேவனாக இருக்கிறார். தாவீது சங்கீதத்தை வாசிக்கிற போது அவனுக்கு எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. 1 சாமுவேல் 2 சாமுவேல் வாசிக்கிற போது தாவீதுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் சோதனைகள் வந்தது. எல்லா சூழ்நிலையிலும் தேவனை சார்ந்திருந்தான் என்று பார்க்கிறோம். யுத்தத்துக்கு போகும்போது கூட, ஆண்டவரே நான் எப்படி எந்த வழியாக யுத்தத்துக்கு போகணும், எப்படி செய்யணும்னு சொல்லி ஆலோசனை கேட்டு கடந்து போன போது எல்லாம்
அவன் வெற்றியாய் வந்தான் என்று பார்க்கிறோம். அது கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு எதெல்லாம் பிரியமில்லையோ அதெல்லாம் விட்டு விலகுகிற போது, அடிமைத்தனத்திலிருந்து வெளி வருகிற போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை காண பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய குறைவெல்லாம் மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கிற போது என்னாகும் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கிற போது, பிரியமானவர்களே, கண்மலையிலிருந்து நான் அவனை கண்டு குண்டிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்தே வாசமாக இருப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்தே வாசமாக இருப்பார்கள். ஆறுப்பது நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். நாம் நம் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது நாம் தனித்து வாசமாக இருப்போம். நம்மளை காண்பவர்கள் தேவனை காண வேண்டும். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிற போது நாம் உலகத்தோடு ஒத்து போகாதபடிக்கு நாம் கர்த்தரை சார்ந்து வாழ்கிற போது அவருக்கு நாம் எப்படி பார்க்கலாக குமாரனும் குமார்த்தியார்களோ மட்டுமில்லை, நாம் தனித்து வாசம் பண்ண வேண்டும் தேவன் விரும்புகிறார். ஆக இது காரியம் பார்க்குற போது எல்லாத்துக்கும் தெரியும். பிளவம்பன் என்ன பண்ணுறாரு? பாலாக் ராஜாவுடைய காரியத்தை கேட்டு கூலி கொடுத்து வாங்கி கூட்டியாரார். அவர் சபைக்கு சொல்கிறார் அப்படி இஸ்ரவேல் ஜனங்களை. அவங்க எங்கெங்கேயோ கூட்டி போய் பழிவிட்டு கொண்டு காட்டுறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் சொல்கிறார், ஆண்டவர் அவங்களை ஆசிரியக்கும் மொழியே நீ என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாதுன்னு பிள்ளைய சொல்லிக்கிற போது தான் அவர் சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு களவாதபடிக்கு தனித்து வாசமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? பிரியமானவர்களே, தாவீது சொல்வது போல சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? துன்மார்க்குடைய ஆலோசனை இல்லாமலும் பாவியில் வழி நில்லாமலும் பரிகாசக்கார் உட்காரமத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பெரியமாய்ந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். அவன் நேர்கோளமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி கொடுத்து இளையோராத மரத்தை போல இருப்பான்னு வாசிக்கிறோம். அவை நாம் அப்படியாக நாம் உணர்த்துக்குள் இருந்தாலும் நாம் எப்படி இருக்கணுமா? துன்மார்க்க ஆலோசனைக்கு போகக்கூடாது, பாவின் வழிகளுக்கு போகக்கூடாது, பரிகாசக்கார் உட்காரத்தில் உட்காரக்கூடாது. இன்றைக்கு நாம் எப்படி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம்? அப்படி உட்கார்ந்து தேவனுக்கு பிரியமில்லாத ஜீவித்து விட்டு நாம் தேவனை ஆசீர்வதிக்கவில்லையே, தேவனை உயர்த்தவில்லையே, நான் இப்படியே இருக்கிறேனே. இன்றைக்கி அநேக ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அநேகர் பின்வாங்கி போகிற காரியத்தை பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம திருச்சபையிலே பார்க்குற போது எத்தனை உற்சாகமாக வந்தாங்க, ஜெபம் நடத்தணும், ஜெப வீடு நடத்தணும். இன்றைக்கி அநேகர் என்ன செஞ்ச முடியல, நினைச்சிருக்க முடியவில்லை. பழைய காரியத்துக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. நாம் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக சுத்த இருதயத்தை சிருஷ்டிம் என்று தாவீது சொல்வது போல நாம் ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து கர்த்தருக்குள் தனித்து வாசமாக இருக்கிற ஜனமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதுக்காக நாம் அழைத்திருக்கிறார். இந்த பூமியில் இருக்கும் மட்டும் அவள்படியாக நாம் தனித்து வாசமாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை அதிசயங்களை காணப்பணி வாழ்க்கையை ஆஸ்வதிப்பார். அடுத்தபடியாக நாம் பார்க்குற போது மீகா 7:14 கூட வாசிப்போம். அதில் அதே காரியங்கள் சொல்றதை பார்க்குறோம். பாருங்கள், கார்மேல் நடிகள் தனித்து வாசமாக இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகி உம்முடைய ஜனத்தை உமது கோலினாலே மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்த்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீழ்வத்தியிலும் மேய்ப்பார்களாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் தேவ சமூகத்திலே தனித்திருக்கிற போது கார்மேல் நாம் தனித்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? தனித்திருக்க வேண்டும். ஈசாக்கு என்ன பண்ணார்? அவருக்கு பெண் பார்க்க போயிட்டாங்க. அது போய் என்ன செய்கிறார்? சாயங்கால வேளையில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார், தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது ரெபேக்காளை கடந்து வருவதை பார்க்குறோம். ஆக பின்ன நம்முடைய வாழ்க்கையிலே தனித்து இருக்கிற போது நன்மையான ஈவை தருகிற தேவனாக இருக்கிறார். நாம் பிரியமான தனித்து இருக்கிற போது நம்முடைய கர்த்தர் தம்முடைய மந்தையாகி நம்ம ஜனத்தை என்ன செய்கிறாரு? தமது கோலினாலே மேய்க்கிற தேவனாக இருக்கார், நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கார். நமக்கு ஒரு குறைவில்லாதபடிக்கு நம்மளை பூர்வ நாட்கள் மேய்த்தது போல எப்பொழுதும் கர்த்தர் நம்மளே மேய்த்து கொண்டே இருக்கார். அன்னைக்கு நான் பாதுகாத்தேன், இன்னைக்கு நான் பாதுகாக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். உலகம் முடிவு பண்ணி நான் உங்களோடு கூடவே இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்கள் தாயெல்லாம் கடந்து போயிடலாம், நம்பர்லாம் விட்டு போயிடலாம், உன்னுடைய ஜீவனுள்ள நாட்கள்லாம் உன்னோடு கூடவே இருப்பின் ஆண்டு வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை பிரியமானவர்களே எல்லா சூழ்நிலையிலும் மேய்த்து வழிநடத்தக்கூடியவர் இருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தில் தனித்து வாசமாக இருக்கிற போது, தனித்து அவரோடு ஜெபிக்கிற போது, அவரோடு நம்ம ஊழியம் செய்கிற போது, அவருக்காக ஏதாவது செய்கிற போது கர்த்தர் நம்மளை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார்.
பழமொழி சொல்லுவாங்க, ஊராப்பள்ளி ஊற்றி வளர்த்தா தன்பல்ல தானாக வளரும்னு சொல்லுவாங்க. அது எப்படி இன்றைக்கி அந்த பழமொழியெல்லாம் போயிடுச்சு. ஆகவே இன்றைக்கி நாம் வேத வசனத்தின்படி கர்த்தருக்குள்ளாக பழைய வாழ்க்கை நினையாதபடி, பழைய சிந்தனைக்கு இடம் கூடாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குற போது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்குகிற போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது கர்த்தரை சார்ந்தவர்களால்தான் கர்த்தர் அதிசயம் செய்கிறோம் என்று சொல்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே என்று சொல்கிறதை பார்க்குறோம். அவரால் செய்யக்கூடிய அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறதை பார்க்குறோம். அவர் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலை அடிமைத்தனத்துக்கு இடம் கூடாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக நான் பார்க்குற போது எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ளணும்னா ஜெபிக்கூடியலாய் காணப்பட வேண்டும். வாசிக்க 2வது பாயிண்ட் பார்க்கும்போது நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் வாசிப்போம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று, ஆகையால் தெளிந்து புத்திகளாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையாக ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேலைக்கு எவ்வளவோ நேரத்தை செலவிடுகிறோம், நண்பர்களோடு எவ்வளவோ நேரத்தை செலவிடுகிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் எப்படி ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிசயமாய் வாழ வேண்டும் சொன்னால், அடிமைத்தான் நம்மளை மேற்கொள்ளாமல் இருக்குன்னு சொன்னால் தேவ சமூகத்தில் ஜெபிக்கக்கூடியலாய் காணப்பட வேண்டும். ஆக பிரியமானவர்களே, வேதத்தில் நம்ம வாசிக்கிற போது ஆபிரகாம் பார்க்குறோம். யாருக்காக ஜெபிக்கிறாருங்க? யாருக்காக ஜெபிச்சார்? இங்கேருந்து அவர் கீழே வர மாட்டேங்கிறேன். லோத்துக்காக என்ன பண்ணுறாரு? ஜெபிக்கிறார். ஆண்டவர் சோதம் குமாரை அழிக்க போகிறேன்னு ஆபிரகாம் சொல்லிட்டு போகும்போது அவர் கேட்குறாரு, ஆண்டவரே 50 நீதிமான் மட்டும் இருந்தால் அந்த தேசத்தை அழிக்க இருப்பீங்களோ? ஆண்டவரே அது 40 நீதிமான் தான் அழிக்காத மட்டும் இப்படி சொல்லி 4 முறை அவர்கிட்ட கேட்குறார். அவர் சொல்கிறார், 5 நீதிமான் இருந்தால் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன்னு சொல்கிறார். அங்கே போகிற போது பிரியமானவங்களே, அங்கே லோத்து குடும்பம் மட்டும்தான் பரிசுத்தமாக இருந்துட்டு வேதம் சொல்லப்பட்டிருக்குது. அங்கே லோத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வாசப்படியில் உட்காந்துருப்பாங்க. லோத்து எங்கே இருந்தானா நகரத்தின் வாசலில் உட்கார்ந்து இருந்தான்னு வேதம் சொல்லப்பட்டிருக்குது. அது பிரிமல நாம் எப்பொழுதும் தேவனை சார்ந்து கொள்ளக்கூடியதாய் காணப்பட வேண்டும். லோத்து அங்கே இருந்த மக்கள் கூட எப்படிப்பட்டான் தான் பசுத்தமுள்ளவனாக இருந்தான்னு பார்க்குறோம். தன் மனைவியும் தன் பிள்ளைகளை வாலி பிள்ளைகளையும் எப்படி பார்த்து வளர்த்துனா, அங்கே தேசத்தில் நடக்கிற எல்லா அசூசியெல்லாம் கண்டுக்காதீங்கம்மா, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயங்களோடுன்னு சொல்லி இளம் பிள்ளைகளை அங்கே பாதுகாத்தான் என்று பார்க்குறோம். ஆக பெரியமங்களே, நாம் ஜெபிக்கிறதுல நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் நாள் சமயமாக இருக்கு என்று பார்க்குறோம். நம்ம எல்லா நாடுகளிலையும் பார்க்குற போது எத்தனையோ செயல்பாடுகளை பார்க்குறோம். போகமும் வரதை பார்க்குறோம், வெள்ளம் பாதிப்பு பார்க்குறோம், இயற்கை சீற்றத்தை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டு சொன்ன ஆனாலும் முடிவு வராது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், நீடிய பொறுமையாக இருக்கின்ற வேதத்தில் வாசிக்கிறோம். அவை நீடிய பொறுமையாக இருக்கிற பொறுமையாக நாம் என்ன செய்யக்கூடாது, அசதியாக இருந்துடாதபடிக்கு நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதைகளாக இருக்கும்போது தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளிட முடியும். அடுத்தபடியாக நாம் பார்க்குற போது யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கிற போது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு எப்படி பண்ணாரா, கருத்தாய் ஜெபம் பண்ணினார் என்று பார்க்குறோம். அப்பொழுது என்ன ஆயிற்று, 3 வருஷம் 6 மாதம் பூமி மேல் மழை பெய்யவில்லை என்று வாசிக்கிறோம். ஆக பெருமாள் அந்த தேசத்தில் ராஜாக்கள் என்ன செஞ்சாங்க, பாவத்தில் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். தேச சனங்களையும் பாவத்துக்குள்ளாக அடிமைப்படுத்தினான். எப்படியாவது ஜனங்களை விடுவிக்கணும்னு சொல்லி அங்கே ஒரு பாடம் புதிக்குன்னு சொல்லி அந்த தேவ சமூகத்தில் அவர் என்ன செய்கிறாரு, கருத்தாய் செபிக்கிறதை பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம தேசத்துக்காக நாம் எப்படியாக செபிக்கிறோம், நம் தேச மக்களுக்காக எப்படி செபிக்கிறோம். இன்றைக்கு நாம் செபிக்க எடுத்துக்கணும்னா நம்ம தேசத்துக்காக என்ன செய்யணும், தேசத்தில் எந்த தீங்கு அணுகக்கூடாது, தேசத்தை பாதுகாக்கணும், எந்த அண்டை நாட்டுடைய பிரச்சனை எதுவும் சூழ்ந்து விடக்கூடாது, அது ஜெபிக்கணும். அடுத்தபடியாக ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம், ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்க போகணும். 3வது தேசத்தில் இருக்கிற எல்லா முதல் மேல் அதிகாரிலிருந்து கீழ்மட்ட அதிகாரி வரைக்கும்
என்ன செய்யணும்? ஜெபிக்கலாம். என்னென்ன பிரதமர், ஜனாதிபதி, எம்எல்ஏ, எம்பிக்கள், முதலமைச்சர்கள், கலெக்டர்கள், கவர்னர்கள், நீ சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா அதிகாரிகளுக்காக நம்ம என்ன ஜெபிக்கணும்னு சொல்லி நம்ம தீமோத்தில் நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி நம்ம ஜெபித்துட்டு ஊழியர்களுக்காக, போதகர்களுக்காக, உடன் ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, அடுத்தபடியாக என்ன செய்யணும்? மிஷினரிமார்களுக்காக, மிஷினரி குடும்பங்களுக்காக, மிஷினரி ஸ்தாபனத்துக்காக, சபையில் பக்தி வித்தி அடையதுக்காக என்ன செஞ்சுருக்காரு? 5 விதமான ஊழியத்தை கொடுத்துருக்காரு. விசேஷமாக சுவிசேஷ ஊழியம் ரொம்ப முக்கியமானது. அந்த ஊழியத்துக்காக, போதகர் ஊழியங்களுக்காக, மேய்ப்பர் ஊழியங்களுக்காக சொல்லிக்கொண்டு தீர்க்கதரிசி ஊழியங்களுக்காக செபிக்கலாம். அடுத்தபடியாக நமக்கு செபிக்க எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லாதீங்க. இப்படி நிறையா இருக்குது. அப்படி மத்தியில் வேத சங்கத்தைக்காக செபிக்கலாம். இன்னும் செபிக்கிறதுக்காக, கொடுக்கறதுக்காக, அதுக்காக பிரயாசப்படுகிறது. காணிக்கெல்லாம் சேகரித்து கொண்டு போய் கொடுக்குறாங்களே, இவங்களுக்காக நம்ம செபிக்கும் போது கர்த்தர் நம்ம தேசத்தில் எழுப்புறது உண்டு. அதோடு விட்டுறாதீங்க. அண்டை நாடுகள், உலக நாடுகள், எல்லா தீவுகளுக்காக நாம் செபிக்கும் போது நேரம் போகிறதே தெரியாது. அது கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் எலியா போல கருத்தாய் செபிக்குள்ளாய் காணப்பட வேண்டும். மீண்டுமாக அவன் செபிக்கிறாரு. என்ன பண்ணார்? அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. தேவன் சமூகத்தில் நாம் செபிக்கிற போது கர்த்தர் தேசத்தில் அசைவு கொண்டு பண்ணுகிறார். எழுப்புதலை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ்தர் வாழ்க்கையில் பார்க்குற போது அவர் என்ன செஞ்சாங்க? 127 நாட்டுக்கு ஒரு அற்புதமாய் அதிசயத்தை காணப்பண்ண முடியாத அவங்க முழங்கால் படிட்டு உவாசத்தோடு செபித்தார் என்று பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டுங்களையும் பார்க்குற போது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் ஜெபித்தார்கள். பேதுருக்காக சபையார் ஜெபித்தார்கள். அங்கே அற்புதம் நடந்தது என்று பார்க்குறோம். அங்கே பிரிமா நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அப்படியாக அதிசயங்களை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் பாருங்கள். தானியேல் அனுதினம் என்ன செஞ்சார்? 3 வேளையும் தேவ சமூகத்தில் ஜெபித்தார் என்று பார்க்குறோம். அங்கே போய் தானியேல் வாழ்க்கையில் யாருமே என்ன செய்யக்கூடாது? அவங்க கடவுளை தேடக்கூடாது என்று ராஜாவால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அது யாரால் கருப்பிடுது? இருக்கிற ஜனத்தினால வந்த பிரச்சனையினால அங்கே தானியேலுக்கும் பிரச்சனை வந்து அவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும். கட்டுரை பிள்ளையாகி தானியேல் என்ன செஞ்சணும்? எப்படியாவது அவனை தீர்த்து கட்டி சொல்லி வஞ்சகம் பண்ணினாங்க. அவர் என்ன செஞ்சார்? அந்த கையெழுத்தானதையெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு எந்த சூழ்நிலையில் அவர் எப்படி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாரோ 3 வேளையும் தவறாமல் அங்கே பலகனி திறந்து வச்சு அங்கே ஜெபம் பண்ணார் என்று பார்க்குறோம். அவர் அறையில் போய் எஸ்லேமுக்கு நேராக பலகனிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவங்க கடவுளை தேடுறார்களோ அவர் என்ன செய்ய பண்ணுவான்? சிங்கக்கோபியில் போடுன்னு சொல்லி சட்டம் போட்டாச்சு. ஆனால் தானியேல் என்ன செய்யலை? பயப்படவே இல்லை, திகையவில்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்லமுள்ள தேவன். சிங்கக்கோபிக்கு பாதுகாக்கிற தேவன், அக்னிச்சோலைக்கு பாதுகாக்கிற தேவன். ஆகவே நம்முடைய தேவன் எல்லா தண்ணீரை கடக்கும்போது மேல் புரளுவதில் என்று சொல்கிறார். அக்னியில் நடம்போது நீ வேவாது இருப்பேன்னு சொன்ன தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே அதிசயமாய் நடத்த வேண்டும் சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா அதிசயங்களும் நடக்க வேண்டும் சொன்னால், இரண்டாவதாக வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணோம்? ஜெபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். நம்ம சோர்ந்து போய் இப்படியெல்லாம் ஆகிப்போச்சேன்னு சொல்லி கலங்கி போய் உட்கார்ந்து விடக்கூடாது. தேவன் அற்புதத்தை செய்கிற தேவன், எல்லா சூழ்நிலைகளையும் காலங்களையும் மாற்றுகிற தேவன் என்று நாம் விசுவாசத்தோடு கடந்து போக வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே அப்படியாக நாம் விசுவாசத்தோடு செபிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தானியேலுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்குற போது அப்போஸ்தலர் 10ஆம் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வாசிக்கிற போது அங்கே என்ன செஞ்சாங்க பாருங்கள். கொர்நேலிய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவர் எப்படிப்பட்டவர் இருந்தாரா? தேவ பக்தி உள்ளவரும் தன் வீட்டாரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த மனுஷர் அந்த வேதத்தை நல்லா ஆராய்ச்சி பார்க்க. அவர் இயேசு அறிஞ்ச மனுஷனா? சொல்லுங்க. அவர் தேவனை அறிஞ்ச மனுஷரா? அவர் தேவனை அறியாத மனுஷன். தேவன் இருக்கிறான்னு மனசுக்குள்ள நினச்சி என்ன செஞ்சார்? அந்த வசனம் நல்லா வாசிப்பாருங்க வீட்டில் போய். அவர் தேவனை அவர் அறியல, ஆனாலும் என்ன செய்கிறாரு? தேவ பக்தியாக இருக்கிறார். அவனோடு மட்டுமில்லை தன் வீட்டாரோடும் தேவனுக்கு பயந்திருந்த ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து இருக்கிறாங்க பார்க்குறோம். அவன் இயேசு யாருன்னு தெரியாது, ஆனால் பயந்துருக்கிறாரு. இப்படி பயந்து ஜெபித்துக்கிற போது தான்
ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு நாள் என்ன செய்ய தேவன் தூதனை அனுப்புகிறார். கொர்நேலியே ஜெபம் கேட்கப்பட்டது. அப்போதான் பேதுரு போய் கூட்டி வந்து அங்கே பிரசங்கம் பண்ணுறாரு. அப்பொழுது தான் இயேசு கிறிஸ்து பற்றி அதிகமாக தெரிஞ்சு கொண்டு அங்கே பாருங்கள், அவர் பாருங்கள் அவங்க வீட்டில் ஜெபக்குழு எப்படி நடந்திருக்கு பாருங்கள். பேதுரு வர சொல்லிவிட்டு அவங்க குடும்பம் மட்டும் அங்கே உட்காந்துருக்கல, அவங்க சொந்த பந்தமெல்லாம் கூட்டி வந்துச்சு. நான் வீட்டு போய் வாசிச்சு பாருங்கள். சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டி வந்து ஆயத்தமாக எங்கள் காத்திருந்தார் 2 வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஆக பிரியமானவர்களே, நாம் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். நம் ஜெபக்குழுவில் நாம் இப்போ அந்த வருடத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிற நாட்களிலே நாம் சுற்றுப்புற மக்களை எல்லாம் அழைச்சி வச்சு நாம் ஜெபிக்கிற போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுவார். ஆதாயம் செய்ய நமக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கறது அதிகமாக ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கிற மனுஷனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஜெபம் இல்லாத ஜெபம் கோவில் இல்லாத வீடுக்கு சமம் என்று பழமொழி சொல்லப்போல எந்த இடத்துல நம்ம ஜெபிப்பதில் சோர்ந்து போகக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறது. அடுத்தபடியாக பார்க்குறோம், நாம் சங்கீதம் 105 நாளை வாசிப்போம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா. அவர் சமூகத்தை நித்தம்னா அவர் பாதத்தில் போய் நித்தம் நம்ம செபிக்கூடியலாக அவர் தேடக்கூடியலாக காணப்பட வேண்டும். தாவீது போல, மோசேயை போல, யோசுவை போல பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படிப்பட்ட ஜனங்கள் கர்த்தரை தேடினார்கள். புதிய ஏற்பாட்டில் கர்த்தரை தேடினவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடவே இல்லை. பாருங்கள், பவுல் சீலாவெல்லாம் எவ்வளவாய் கர்த்தரை தேடினாங்க, எவ்வளோ உத்தரம் வந்தாலும் கர்த்தரை விடாதபடிக்கு தேடினாங்க. அவரெல்லாம் இன்றைக்கி உறுதியாக அதனால நம்ம கையில் என்ன கிடைச்சிது? வேத புஸ்தகம் கிடைச்சது. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் செபிக்குள்ளாய் காணப்படணும். இயேசு இந்த பூமியில் சுற்றின போது ராப்பூரான் ஜெபம் பண்ணார், பகல் புறம் ஊழி செய்தார் பார்க்குறோம். நேரம் கிடைச்ச போய் தனித்து போய் ஜெபம் பண்ணார் என்று பார்க்குறோம். ஆகவே அவர் சொல்கிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாமடிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, எச்சரிக்கையாக இருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் அடிமைத்தனத்தை விட்டு வந்திருக்கலாகி நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கர்த்தரை தேடுகிற போது, செபிக்கிற போது, ஜாக்கிரதையாக தேடுகிற போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை காண செய்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் காரியத்தை பார்க்க போகிறோம். நாம் ஒவ்வொரு வாழ்க்கையில் விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாத தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அந்த ஒன்றுக்கொன்று சங்கிலி தொடர்பு போல நாம் வாழக்கூடியதாய் காணப்படுகிறோம். ரயில் பெட்டி எப்படி எல்லாம் ஒன்றாக இணைஞ்சு தண்டால் சரியாக இருந்தால் தான் சரி ஓடுது போல நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வாழ்க்கையில் வாழுகிற நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம், ஜெபம், ரட்சிப்பு எல்லாம் காத்து கொண்டு வாழுகிற போது தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நாம் பார்க்குற போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் உண்டு. விசுவாசம் இல்லாத தேவனுக்கு பிரியமான காரியம். அதே போல் ஏனென்றால் தேவனுக்கு சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லைன்னா நம்ம எதுவுமே வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாதனால்தான் மாற்றல்னு சொல்கிறாங்க. ஆண்டவரே 4 நாள் ஆகி போயிடுச்சே, இது என்ன செய்யும்? நாற்றம் அடிக்குமே சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் என்னமா சொன்னார் சொல்லுங்களேன். பைபிளில் வாசிக்கிறோம்ல, ஆண்டவர் என்ன சொன்னார் அந்த இடத்துல? என்ன பார்த்தீங்க சொன்னார்? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம்னா தேவனுடைய மகிமையை காண்போம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாவிட்டால் நாம் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாய் காணப்படும். நாம் எல்லா சூழ்நிலும் விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும். அந்த 12 வருஷமாக வியாதியாக இருந்த மகள் அந்த ஓரத்தின் தொங்கலாவது தொட்டான் சுகமாக வேண்டும் சொல்லி விசுவாசத்தோடு போனாக்கி ஆண்டவர் என்ன சொன்னார்? விசுவாசப்படி நீ சுகமாய் போய் சமாதானத்தோடு போன்னு சொல்லி பார்க்குறோம். திமிர்வாதக்காரன் வாழ்க்கையை பார்க்குற போது அந்த 4 பேரும் என்ன செய்கிறாங்க? திமிர்வாதக்காரனை இயேசுகிட்ட எப்படியாவது கொண்டு சுகமாகணும்னு கொண்டு வராங்க. ஆனால் என்ன பண்ண முடியல? வீட்டுக்குள்ளே கொண்டு போக முடியல. பார்த்தாங்க சுற்றி முற்றியும், மேல் கூறியவே பிரிச்சுட்டாங்க. அந்த வீட்டுக்காரன் கூறியவே பிரித்து 4 பேர் சேர்ந்து உள்ளே இறக்குறாங்க. அப்போ அந்த 4 பேர்த்தோட விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனுக்கு எண்டாகுது, சுகமடைகிறதை பார்க்குறோம். அது பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருந்தால் ஆண்டு சொந்த மழை பார்த்து பெயர்ந்து கடலில் போய் என்று சொன்னாலும் அப்படி விழும் என்று சொல்கிறதை பார்க்குறோம். கடவுளவு விசுவாசம் இருந்தால் அந்த மழை போய் விழும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே பிரியமான நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் உண்டு. அதுக்கு முன்பாக என்ன வேணும்? தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்று
தம்மை தேடுவதற்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் நாமத்தில் எவைகளை கேட்பீங்களா அது பெற்றுக்கொண்டும் விசுவாசி என்று வேதம் சொல்லப்பட்டிருக்குது. கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆக அவர் தேடுகிறவர்களுக்கு அவர் நமக்கு என்ன செய்கிறாரு? பலன் அளிக்கிறார். இன்னைக்கு அநேகர் சாட்சி சொல்லுவோம், தேவன் எனக்கு இதை செய்தார் அதை செய்தார். அவர் உண்டு என்று விசுவாசிக்கிற போது தான் நமக்கு என்ன செய்தது? பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். ரூத்து வாழ்க்கையில் பார்க்குறோம், அவங்க என்ன செஞ்சாங்க? நீ ஆராதிக்கிற தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம், மரணம் வேண்டி நம்மளை எதுவும் பிரிக்கக்கூடாது என்று நிச்சயித்திருந்தார்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். என்ன யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார் என்ற விசுவாசம் எனக்கு அவர் பலனளிக்கிறார் என்று விசுவாசிக்கிற போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே அதிசயங்களை காண பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்குறோம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கிற போது, தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உலகத்தில் நம்ம எதை ஜெயிக்கணும்? பிசாசுடைய வல்லமையை ஜெயிக்கணும். உலகத்தில் ஆசாபாசங்களை நம்ம ஜெயிக்கணும். வசனம் சொல்லி போதுங்கிற மனதே மிகுந்த தேவபக்தி ஆதாயம்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆக நீங்கள் நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். உலகத்தின் வழிபாடு விட்டு நாம் ஜெயித்து வந்திருக்கிறோம். நம் உலகத்தை நாம் ஜெயிக்கலாய் நம் கர்த்தர் நம்மளை மாற்றியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்க வேண்டும் என்று தேவன் மாற்றியிருக்கிறார். மற்றவர்களை நாம் ஜெயமாய் வாழ வைக்கும்படியாக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கூடியதாக இருக்கின்றது. உலகத்தில் இருக்கிறதை எல்லாத்தையும் நாம் மேற்கொள்ளக்கூடியதாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்படி தானியேல் அந்த தேசத்துக்கு அசைத்து அவன் மூன்று முறை 3 தலைவருக்கு அதிகாரியாக இருந்தது போல தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். யோசேப்பு தன் வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமா இருந்தபடினாலே என்னத்தை பண்ணா? மாமிச இச்சைக்கு இடங்கூடாதபடிக்கு அதை ஜெயித்தபடினாலே பார்வோனுக்கு அடுத்தபடியாக தேவன் அவன் உயர்த்தினான்னு பார்க்குறோம். ஆகவே பிரிமா நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள், ஆள பிறந்தவர்கள், தோற்று போவர்களுக்கு அல்ல, அடிமையாக இருக்கிறதுக்கு இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் போல நாம் எகிப்து அடிமைத்தனத்தை நினைத்து இருக்காதபடிக்கு, பழைய வாழ்க்கை நினைத்து இருக்காதபடிக்கு நாம் ஜெயித்து வாழக்கூடியதாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசுவான தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம ரத்தத்தினால மீட்டிருக்கிறார். தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற பெரிய அருமையான சகோதரருடைய வாழ்க்கையில் அதிசயம் காணப்பட வேண்டும் சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வெற்றியாய் வர வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவகுமாரனான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற போது நாம் உலகத்தை ஜெயிக்கலாய் காணப்படுகிறோம். ஆகவே பிரியமான நம்முடைய வாழ்க்கையில் தோல்விக்கு இடமே இல்லை. தேவன் வெற்றி தந்து கொண்டே இருக்கிறார். இன்றைய உண்மையாக சொல்லும்போது, நான் 40 வருஷத்துக்கு மேலே ஆண்டவர் சொல்லும்போது வாழ்க்கையில் இன்றைய வரைக்கும் தேவன் எத்தனையோ சூழ்நிலையிலும் என்னை கைவிடாதபடிக்கு வெற்றியாய் நடத்தி வருகிறார். உங்களையும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நமக்கு வாழ்க்கையில் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில் துன்பம் உண்டு, துயரம் உண்டு, கவலை உண்டு, கண்ணீர் உண்டு, பள்ளத்தாக்கு உண்டு. எல்லா மத்தியிலும் தேவன் நம்மளை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தேவன் சமூகத்தில் வந்திருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை விசுவாசிக்க வேண்டும். இது நடக்குமா, இது நடக்காதா, இது இப்படி இருக்குதே, இப்படி சூழ்நிலை இருக்குதே என்று கலங்காதிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனை விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகிய கர்த்தருக்கு பிரியமானவர்களை, நாம் தாவீதை போல எல்லா சூழ்நிலையும் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். யோசேப்பு போல எல்லாவற்றிலும் விசுவாசமாக இருக்க வேண்டும். கர்த்தர் யோபுக்கு வந்த சோதனையில் உறுதியாக இருந்தான். அவன் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா. அவன் சொத்து சுகம் எல்லாம் ஒடிஞ்சு போனது, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஆனால் என் கடைசியில் அவன் சுகமாய் வந்தபோது எல்லாரும் கூடி வந்தாங்க என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். சாரிபாத்து விதவையில் கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது, எல்லாம் பஞ்சகாலத்தில் ஓடி போயிட்டாங்க. ஆனால் பஞ்சகாலத்தில் தேவன் அவரை போஷிக்கிறதை கண்டு அங்கே வேதத்தில் வாசித்து பாருங்க, சாரிபாத்து விதை எல்லாரும் உறவினர்லாம் வந்து திருப்தியாக பஞ்சகாலம் முடிந்தனே புஷித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தரை உண்மையாய் பற்றி கொள்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் புறம்பே தள்ளாத தேவன், கைவிடாத தேவன். ஆக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை காணப்படுகிறவராக இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும், உலகத்தை ஜெயிக்க வேண்டும், சாத்தானை ஜெயிக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் நம் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறது அதுவே. அடுத்தபடியாக நான் பார்க்கிற போது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களும் உள்ளங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. நம் உள்ளத்தில் இருக்கிற பெரியவர், நமக்குள் இருக்கிற நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அதிகாரிகளை பெருசாக நினைக்காதீங்க, மற்றவங்களை பெருசாக நினைக்காதீங்க.
ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஒருவரை தாழ்த்துவதும் ஒரு உயர்த்துவதும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே நம்மளை தேவன் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் உலகத்தின் பெருமைக்கு இருக்கக்கூடாது. எல்லாம் தேவன் நாமத்துக்கு மகிமையாக இருக்க வேண்டும். பெருமைகளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை அடைந்த நேப்துக நேச்சகர் என்னாரு மாட்டை போல புல்லு மேய வேண்டியது அவர் இருதயத்திலாம் நினைச்சார். சாத்தான இருதயத்திலாம் நினைச்சான். ஆனால் விழுந்து போனதை பார்க்குறோம். அது பெரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? பெருமைக்கு இடம் கொடுத்துக்கூடாது. எந்த சூழ்நிலை கர்த்தருக்குள் நாம் என்ன செய்யணும்? நமக்குள் ஆண்டவர் இருந்து இதை செய்கிறார். ஆண்டவர் எனக்கு இது செய்ய பலம் கொடுத்தார். ஆண்டவர் செய்ய எனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தார். ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சிந்தையிலாலே நாம் ஒவ்வொரு நாளும் வாழ போது அவர் விசுவாசமாக இருக்கிற போது கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக் கொள்வராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு வெளிப்பட்டதில் வாசிக்கிற போது ஒருவருடைய இதய கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு எதிர்கதையை திறந்தானால் நான் அவனோடு சென்று போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான்னு சொல்கிறார். ஆகவே தேவன் நம் இருதயத்துக்குள்ளே இருக்க விரும்புகிறார். சுத்த இருதயத்தை விரும்புகிறார். ஆகவே நம் இடத்தினால் முடியாது. சுத்த இதயத்தை சிருஷ்டி மாண்டவன் சொல்லி என்ன ஜெபிக்கிறார். தாவீது கெஞ்சுகிறார், அதுவே சுத்த இதயத்தை சிருஷ்டியும் நிலைவரமாவியனுக்குள்ளே தாரும் உயிர்த்து பீப்பின்னு சொல்லி கதறத்தை பார்க்கணும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கதறக்கூடியலாக செபிக்கக்கூடியலாக விசுவாசிக்கூடியலாக இருக்கிற போது கர்த்தர் நம்மளை வழிநடத்துவார். நம்முடைய ஆண்டவர் பெரியவராக என்று நினைக்க வேண்டும். ஆண்டோடைய வல்லமையை மட்டான் நினைக்காதீங்க. ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் மாற்றவருக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அமெரிக்கா தேசத்தில் யாராலும் எதிர்பார்த்துருப்பாங்களா? 40,000 ஏக்கர் 7 நாள் 8 நாள் அழிமுன்னு நினச்சிருப்பாங்களா? ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அங்கே படத்தில் போட்டு காட்டுறாங்க, மரம் தளவில் எரியல, அடியில் எரியல, நடுவால் பனைமரம் நடுவால் எரியறது அங்கே காட்டுறாங்க. அப்போ ஆண்டோட அதிசயம் பாருங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது. ஆகவே கர்த்தர் பெரியவர், அவர் எதை செய்ய வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் வேண்டும். அடுத்தபடியாக பார்க்கும்போது கொலேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல் சிரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலத்திருப்பிலானால் அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை வாசிக்கிறோம், அநேக செய்திகளை கேட்குறோம். இதெல்லாம் கேட்டுட்டு நாம் நம்பிக்கை விட்டு விடக்கூடாது, ஆண்டவரை விட்டு விடக்கூடாது. பக்கத்து வீட்டுக்கார சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்குமா? ஆண்டவரால் கூடும். ஆண்டவரால் கூடாது எதுவும் இல்லை. இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லுவாங்க. என் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்கள், யோசேப்பு சொப்பனம் கண்டு போய் தாப்பன்னு சொன்னால் பிள்ளை சகோதரின்னு சொன்னாங்க. அவங்களாம் ஏளனம் பண்ணாங்க. அந்த சொப்பனம் எப்படி படிக்குன்னு சொல்லி குளிரின் தூக்கி போட்டாங்க, மறுபடி விற்றாங்க. ஆனால் ஆண்டவர் நினைத்தது யாரும் என்ன செய்ய முடியாது, தடை செய்யவே முடியாது. அவன் சகோதரெலாம் போய் என்ன செஞ்சாங்க, அவனை சுற்றி நின்று தானியத்துக்கு வாங்க போனாங்க. தகப்புன்னு சொன்னேன், நீ என்னையும் இப்படி சொல்கிறேன்னு சொன்னார். தகப்பு நினச்சி முடிஞ்சுது. அங்கே யோசேப்பு போகிறதை பார்க்குறோம். அது பெருமை தேவனால் கூடாத காரியம் ஒன்று மேலே. ஆகவே நம்பிக்கை விட்டு விடக்கூடாது. அசையாமல் இருக்கணும், சிரமமாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். விசுவாசத்தில் நிலத்திருப்பிலானால் உடைய வாழ்க்கையில் அதிசயமாய் காணப்படுவீர்கள். அதிசயங்களை காண செய்கிற தேவனாக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்று நம் உறுதியாக இருக்கணும். மரியாதை சொன்னாங்க, இதெல்லாம் எப்படி ஆண்டவரே நடக்கும், நான் புருஷன் அறியனே என்று சொல்லி கலங்கினாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாரு, தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. தேவனாலே எல்லாம் கூடும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்க வேண்டும். எல்லாவற்றையும் நிலைத்திருக்க வேண்டும். அவரே நம்மளை நிலைநிறுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்துகிற தேவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது எந்த சூழ்நிலும் நம்முடைய பலத்தை சார்ந்து விடாதேங்க. நாலு ஆண்டு வாக்கு தத்துவப்படி அவர் வல்லமையில் நாம் சார்ந்து வாழ்வோம். அவர் நடுவில் இருக்கிற தேவனை சார்ந்து வாழ்வோம். கடைசியாக நாம் பார்க்குற போது மத்திய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பார்க்குறோம். மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏசு சொல்லிட்டு போயிருக்கிறார், நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்தில் கேட்க வேண்டும். விசுவாசம் இல்லாத ஆகும் பாவம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது எப்படி இந்த நாளிலே தேவன் நம்மளோடு பேசியிருக்கிறார். எந்த சூழ்நிலும் எல்லா நெருக்கம் வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார்.
அன்றைய முதலாவது பார்த்தோம், அவர் அதிசயங்களை காண்கிற தேவன் என்று தலைப்பு செய்தி பார்த்தோம். முதல் பாயிண்டில் பார்க்குற போது நாம் அடிமைத்தனத்திலிருந்து முதலாவது வெளியே வர வேண்டும் பார்த்தோம். நம்ம எந்த சூழ்நிலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் அடிமைத்தனத்திலிருந்து வெளிவந்த மீண்டும் அந்த பாவத்தை சிந்தையை நினைக்காத இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். நாம் பழைய சிந்தைக்கு இடம் கொடுக்காது, பழைய கோபத்துக்கு இடம் கொடுக்காது, பழைய வைராக்கியத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவங்க பேசலாம் நாம் போய் பேசக்கூடியதாக காணப்பட வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் நாம் எந்த காரியத்திலும் இந்த வேத புஸ்தகத்தில் கலையத்த நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் எழுதி கொடுத்துருக்கிற அந்த பொல்லாத 19 காரியத்தை விட்டு அந்த 9 காரியத்தை நம்ம கை கொள்ளுகிற போது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வாதமாக இருப்போம். அடிமைத்தனத்திற்கு வெளிவந்த நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் போராட்டங்கள் வந்தாலும் ஜெபத்தில் நாம் என்ன பண்ணோம்? உறுதியாக இருந்து நாம் ஜெயம் பெறக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். மூன்றாவது நாம் பார்க்குற போது விசுவாசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எல்லா சூழ்நிலையும் விசுவாசத்தில் பலப்படக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும், நிலத்திற்குள்ளாய் காணப்பட வேண்டும். இப்படி இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த இடர்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மளை கைவிடாதபடி காத்துக்கொள்வார். நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு அப்பா நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கலாய் மாத்திரமில்லை, இதை இப்படி கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான் என்று வேதத்தில் வாசிக்கிறது போல ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் செய்யக்கூடியலாய் காணப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. அப்போ எங்கள் வாழ்க்கையிலே அதிசயம் காணப்படாதபடிக்கு தடையாக இருக்கிறேன். இந்த அடிமைத்தன வீடாக்கி எய்த்து நினைந்து நாங்கள் கதையே நினைத்து கொண்டு இராதபடி கடந்து வருகிற போது எங்கள் வாழ்க்கையில் தேவப்பனே அதிசயங்களை காணப்படுகிற தேவன். ஆண்டவரே, எங்கள் இருள் இருந்தாலும் வெளிச்சத்தை காணப்படுகிற தேவன். ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் புறப்பட்டு போய் ஆண்டவரே அசுத்தமான தொடாதபடிக்கு உமக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறீரப்பா. இனிமாய் தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் தூசி உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் மக்களைப் போல வாழாதபடிக்கு நாங்கள் சுத்திகரித்து கொள்ள தேவரே எங்கள் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே, எல்லாம் தானியேலைப் போல தகப்பனே அப்பா நாங்கள் செபிக்கூடியலாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே, எந்த சூழ்நிலும் ஆண்டவரே ஜெபிக்கிறது போல் நாங்கள் விட்டு விடாதபடிக்கு தகப்பனே ஜாக்கிரதையாய் ஜெபிக்குன்னு சொன்னீங்க, கருத்தாய் ஜெபின்னு சொன்னீங்க. தானியேலைப் போல தகப்பனே 3 வேளையும் கருத்தாய் அவர் ஜெபித்தது போல நாங்கள் ஜெபத்தில் ஆண்டவரே ஜெயங்கொள்ளக்குள்ளாய் காணப்பட கற்றுக் கொடுத்தீங்களா ஆண்டவரே. சோத்திரம் அப்பா, நாங்கள் நித்தமும் தேட வேண்டும் என்று எங்களோட பேசுனீங்க. அதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம், தேவன் ஒரு உண்டு, அவர் தேடுகிற பலன் அளிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னீங்கப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துக்குள்ளாக கடந்து வர விஷயமும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயித்தான் என்று பார்க்குறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும் என்று வேறு ஒருவன் ஜெயித்தது என்று வேதத்தில் வாசிக்கிறப்பா. அப்பா இயேசப்பாவை முன்வைத்து நாங்கள் ஜெயித்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக எங்களுக்கு ஆண்டவர் நாள் கற்றுக் கொடுத்ததற்காக சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, விசுவாசத்தில் எல்லா சூழ்நிலும் நிலைத்திருந்து நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, எல்லா கடைசியாக பார்க்குறோம் ஆண்டவரே, ஜெபத்தில் அவைகளை கேட்பீங்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசம் சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபத்தில் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள எங்கள் பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும். எல்லாருடைய திருக்கட்டில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லாம் துதி கனமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.